பயப்படாதீங்க ராம். எதுவும் ஆகாது. நீங்க இப்படி பயந்து பயந்து அத்தையும் சேர்த்து பயமுறுத்தாதீங்க. நீங்க தானே தைரியம் சொல்லணும். இப்ப இருக்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. இதே சுச்சுவேஷன் என் அப்பா அம்மா இல்ல என் தம்பி யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்தா எனக்கும் இப்படிதான் இருக்கும். பட் ஆனா அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துதான் ஆகணும். அதுலயும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்னுடக்கூடாது. நம்மளால அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. ஐயோ நம்ம இனிமே அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்க கூடாது ராம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க அப்படிதான் பண்றீங்க. அத்தை முன்னாடி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க. அது ரொம்ப 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 தப்பு ராம். வேண்டாம். இங்க பாருங்க, அத்தைக்கு எதுவுமே இருக்காது. ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்னவா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அது கீழே விழுந்ததுனால பிரைன் மேல இருக்கிற அந்த டியூரா லேயர் கீழே ரத்தம் ஸ்லோவா லீக் ஆகி அது சேர்ந்துருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன், அத்தைக்கு மெமரி லாஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க குழப்பமான ஸ்டேஜ்ல தலைவலி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்துட்டு தெளிவாக அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீங்க ஃபீல் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. நல்ல வேளை அது சின்னதா முடிஞ்சிட்டு. அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க ராம். நீங்க தானே பாசிட்டிவா நினைக்கணும். நீங்களே தைரியமே இல்லாம எப்படி இருந்தா எப்படி? நீங்க தான் அத்தைக்கு தைரியம் சொல்லணும். எனக்கு புரியுது. ஆனா என் சுச்சுவேஷன்ல இருந்தா தான் தெரியும் ரேஷ்மா, அவங்கவுங்க வழி என்னன்னு சொல்லி. எனக்கு எல்லாமே என் அம்மா தான். நான் இந்த நிமிஷம் உன்கிட்ட சொல்றேன், நீ இத சீரியஸா எடுத்துப்பியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் அம்மா முக்கியமா நீ முக்கியமானு கேட்டா அப்கோர்ஸ் என் அம்மா தான் எனக்கு முக்கியம். இந்த நிமிஷத்துல என் அம்மா தான் எனக்கு முக்கியம். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ ரேஷ்மா. என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு சொல்லி சின்ன பிள்ளையில இருந்து என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு தான் தெரியும். எல்லாரும் படிப்பு எதுக்குன்னு கேட்கும் போது எங்க அம்மா அவ ஆசைப்படுறான்றதுக்காண்டி அவங்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டு எனக்காண்டி எதிர்த்து நின்னாங்க. சின்ன சின்ன விஷயத்துல எல்லாத்துலயுமே என்னோட விருப்பம் தான். கடைசியா கல்யாணம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி முன்ன பின்ன தெரியாத உன் வீட்டுக்கு எந்த நம்பிக்கையில வந்து பொண்ணெல்லாம் கேட்டாங்க. உனக்கே தெரியும்ல எல்லாமே யாருக்காண்டி நினைக்கிற. இது வரைக்கும் சின்னதா ஒரு சத்தம் போட்டு கூட பேசினது இல்ல வெளில திரும்ப என்கிட்ட. இப்படி அமைதியப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. புரியுது ராம். அது எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. அதான் நாங்க எல்லாருமே இருக்கோம்ல. ம் எனக்கு நீங்க யோசிக்கிறது புரியுது. நீங்க எல்லாரும் இருந்தா என் அம்மா மாதிரி ஆயிருமான்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் நாங்க எல்லாருமே இருக்கிறது உன் அம்மாக்கு சமம் இல்லதான், நான் ஒத்துக்கிறேன் ராம். ஆனா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. அதுதான் உண்மை. அந்த ரியாலிட்டில இருந்து கொஞ்சம் வெளியே வா ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு இப்படி அதுலயே ஸ்டக் ஆகி நின்னுகிட்டே இருந்தா ஆ சொல்லு. ஏதாச்சும் உனக்கு எதனா ஆயிட்டுனா நான் என்ன பண்றது? நீ எப்படி சொல்றியோ உன் அம்மா முக்கியம்னு சொல்லி இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நீயும் எனக்கு அப்படிதான் ராம். சாப்பிட மாட்டேங்கிற, உன்னைய நீ பாத்துக்க மாட்டேங்கிற. எனக்கு கஷ்டமா இருக்கும் நான் பார்க்க. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு என்னை சுத்தி சுத்தி வர ராம பார்த்துட்டு இப்ப எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல ராம். ப்ளீஸ். அத்தைக்கு ஒண்ணுமே இல்லைன்ற பட்சத்துல நம்ம அதுலயே உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் பேசுறது சுயநலமா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். உங்க அம்மாக்கு பிரச்சனை எல்லாமே ஓகே. பட் ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எதுனா மாற போதா என்ன? நீங்க தானே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கோங்க ராம், ப்ளீஸ். என்னக்காண்டி இங்க பாருங்களேன், சிரிங்களேன். பாத்தீங்களானே, நம்ம இங்க வந்திருக்கோம், இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதுவும் மாப்பிள்ளை வீடு, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம எல்லாரும் அவங்க பாத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான இடத்துக்கு அப்பவுமே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு, போக வேண்டாம் மரியாதை இல்லாத இடத்துக்குன்னு சொல்லி. ஆனா நீங்க தான் அப்படியெல்லாம் இல்ல, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அது முடிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அந்த பிளான் நடக்கிற மாதிரியும் தெரியல, நீங்க அதை முடிக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம மூட்டையை கட்டிக்கிட்டு இன்னைக்கு கிளம்புறதுதான் நல்லது. இதுக்கு மேல இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் அசிங்கப்படணும். அண்ணன் உங்ககிட்ட தான் சொல்றேன், நம்ம கிளம்பலாம். நம்ம கிளம்புவோம். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம எதுக்கு இருக்கணும்? சம்மந்தி, சம்மந்தியா? சம்மந்தி நல்ல சம்மந்தி. ஆமா, இந்த கூட்டு பொரியல வைப்பாங்களே சம்மந்தி, திங்கிருக்கு அந்த சம்மந்தியா? கேரளா பக்கம் வைப்பாங்களே, வந்துட்டான். ஏதாச்சும் வாயில வந்துட்டு போதீங்கயா? என்னையா நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆம்பளை ஆட்கள் 2 பேர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதுவும் மாப்பிள்ளை வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு மட்டு மறுவாதிக்கு கூட ஒரு டீ குடிக்கிறீங்களா, காபி குடிக்கிறீங்களா? அதாச்சே, அது கொடுக்கதான் வக்கீலனா விடுங்களேன். ஒரு பச்சை தண்ணி
ஒரு தண்ணி குடிக்கிற கூட உங்களுக்கு வக்கீல் இல்லாம போயிட்டு அந்த அளவுக்கு கேவலமா நடத்தணும்னு எங்களை ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? ஐயோ, யார் சம்பந்தி எப்படிலாம் சொல்ல போறாங்க? உங்களை பத்தி ராமும் சரி அவங்க அம்மாவும் சரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். அம்மா, தாட்சாயணி, அம்மா, இங்க வாங்க. வரம்ல இரு. ஐயோ, மன்னிச்சிருங்க சம்பந்தி. காப்பி எதனா போட்டுட்டு சொல்லவா? நான் ஒருத்தன். டீ குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா, என்ன வேணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வந்த உடனே அப்பவே கிளம்பிட்டேன். நான் கவனிக்கல. சரி, வீட்டுல இருக்கிறவங்க கவனிச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம். தாட்சாயணி, என்ன தாட்சாயணி நினைச்சுக்கிட்டு போவோம் மனசுல? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? அறிவு இல்ல உனக்கு கொஞ்சம் கூட? விக்குமான் சம்பந்தி வீட்டு இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா இதெல்லாம் கேட்டுறேன். பாவம், ஒரு காப்பி தண்ணிக்கு இவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு கிடக்காங்க. என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தவங்க இப்படிதான் நடத்துவியா? சின்னதான் சொல்லுறதோ. போய் ஒரு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. காப்பி தண்ணி குடிக்கிறதா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்கும். சின்ன குடும்பமோ. அப்பவே சொன்னோம், இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்க வேண்டாம், மரியாதை இல்லாத குடும்பம் அது இதுன்னு சொல்லி. எங்க கேட்கலையே எங்க பேச்சுதான். எங்க வீட்டு சைடு மரியாதை கொடுத்திருந்தா இங்க இருந்தும் மரியாதை வந்திருக்கும். அதை எதிர்பார்க்கணும்னு அவசியம் இருந்திருக்காது. தானாவே கிடைச்சிருக்கும். மாப்பிள்ளை வீடுனா கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து அப்படி இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி. ஆனா இங்கதான் அதெல்லாம் எதுவுமே இல்லையே. உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, என்ன வேணாலும் நடத்துவீங்க. இப்படி ஆனா அத மாதிரி உட்கார வச்சுட்டு ஆள் ஆளுக்கு காலை நீட்டிட்டு உள்ள போய் படுத்துப்பீங்க. அப்படிதானே? ஐயா தம்பிங்களா, யாருக்கு மறுவாதம் இல்ல? யாருக்கு மறுவாதம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கீங்க? நீங்க வந்த உடனே சாப்பாடு கொடுத்து நீங்க படுக்கிறேன்னு சொன்னீங்க. ரூம் ஏற்பாடு பண்ணி உங்களை ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு, இதுதான் ரூமு, இங்க என்னதான் ஏசி ரிமோட் இருக்கு, படுத்து உறங்குங்க, எங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, நான் போயிட்டு படுத்துட்டு வந்துடுறேன் என் அம்மான்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டு தான் வந்தேன். உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ தானே நானு. நீ எனக்கு மரியாதை கொடுத்த என்ன? மட்டு மறுவாத பத்தி நீ பேசுற போல. சரி 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 சரி, மரியாதை கொடுக்கலையாமே மரியாதை. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். தூங்க போறான் தானே சொன்னீங்க? தூங்க போற ஆட்கள் எதுக்கு விரிக்கி விரிக்கி நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு கிடைக்கீங்க? எங்களுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, ஆஸ்பத்திரியில எங்களால உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க ஆஸ்பத்திரியில வச்சு. அதனால ராம் தம்பி அங்கன்னு சோகமா உட்காந்துக்கிட்டு கிடந்துச்சு அந்த தம்பி. அவர்கிட்ட போயிட்டு இப்பவுமே வீட்டுக்கு போயே ஆகணும், இல்லைன்னா எங்க உயிர் எங்களை விட்டு போயிரும் அப்படின்ற அளவுக்கு அதையும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு கிடந்தீங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தானே போறோம், அந்த வீட்டுல அந்த அம்மா இல்லையே, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துப்போமேன்னு சொல்லிட்டு என் மருமவ கிட்ட நான் சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி அவளை என்ன ஏதுன்னு கேட்காம சரின்னு உங்களை வந்து மரியாதைக்குன்னு கூப்பிட்டா. கூட்டிட்டு வந்து இங்க வச்சதுக்கு அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவே உங்களுக்கு கைவலி கால்வலி எதனா இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தின்னாச்சு படுக்கணுமான போயிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு வெறிக்க வெறிக்க யாருக்காண்டி உட்காந்துக்கிட்டு கிடைக்கீங்க? யார்கிட்ட பேசுறதுக்காண்டி உட்காந்துக்கிட்டு கிடைக்கீங்க? சொல்லுங்க. என்ன பேசணும் உங்களுக்கு? இந்த சனி அந்த சேர் எடுத்து போடுமா, நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மரியாதை கொடுக்கலையா? ஆனாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? பேச்சு துணைக்குதானே ஆள் இல்ல, பேசுங்க. நான் பேசுறேன் உங்ககிட்ட. என்ன பேசணும் சொல்லுங்க. என்ன கதை? ஊர்ல அறுவடை பண்ணீங்களே, அது சரியா விளைச்சல்ல வரலையோ? எல்லாமே எனக்கு தெரியும், வாங்க பேசலாம் வாங்க. முதல்ல உனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. ஒரு பொம்பளை நீ ஆம்பளைக்கு எப்படி மரியாதையா இருக்கணும்னு தெரியல. நீ எங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன்னு சொல்லி பாடம் எடுக்க வந்துட்ட போல. பொம்பளையா மரியாதையா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி வேணும்னா 4 நாள் எங்க கிராமத்துல வந்து இருந்து பாரு. என் வீட்டு பொம்பளைங்களை பார்த்து தெரிஞ்சுப்ப. எங்களுக்கு பொம்பளைங்களை எப்படி நடத்தணும்னு நீ சொல்லி தர போல. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பேசிக்கிட்டு இருக்கலாம், நான் பேசிப்பேன், அமைதியாரு. இல்லத்த உங்களை பத்தி எப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? உங்களை அம்மா மாதிரி நினைக்க வேண்டாமா? அவங்க அம்மா வயசு தானே உங்களுக்கு இருக்கும். அவங்க என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருதா சைனி, பொம்பளைனா எப்படி நடந்துக்கணும் அவங்க கிட்ட கேப்போம். அவங்க தான் சொல்லி தர ரெடியா இருக்காங்களா? போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அத்தை சொல்றேன்ல, ஓ அப்பா அத்தை சொல்லுக்கு மரியாதை இல்லையோ? அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, சேர்த்து எடுத்துட்டு வரேன். இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு அப்புறமும் என் மரும ஒரு வார்த்தை கேட்டா பாத்தீங்களா? அவங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சேர்த்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கு என் குடும்ப மரியாதை என்னன்னு சொல்லி. சண்டைக்குன்னு சொல்லிட்டு மூக்க சீவிக்கிட்டு வாசலோடி சோஃபாவை திருப்பி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க பரம்பரை எங்க பரம்பரை இல்ல. வீட்டுக்கு வந்தவன் எதிரி ஆனாலும் சரி, கூட இருந்து குழி பறிக்கிறவன் ஆனாலும் சரி, வந்துட்டா மரியாதை கொடுத்து திங்க சோறு போட்டு இருக்க இடம் கொடுக்கற பரம்பரை என் பரம்பரை. என் குடும்பத்தை பத்தி பேச உனக்கு எந்த தகுதி தராதரமும் இல்ல, புரிஞ்சுச்சா? வாயம். அவ பேசக்கூடாதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ சொன்ன மாதிரி பொம்பளைன்ற காரணம் இல்ல, உன்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் தாழ்ந்தவ, அத ஒரு காரணம் தான். ஆனா நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுல உனக்கு எந்த தகுதி தராதரமும் இல்ல. உன்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் உயர்ந்தவ. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? பொம்பளைன்ற காரணம். என்ன மாதிரி ஒரு பொம்பளை நினைக்கலனா இந்த இடத்துல நீ உட்காந்துக்கிட்டு பொம்பளைன்றவ எதிர உட்காந்துக்கிட்டு ஆளுமை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற புத்தி வந்திருக்காது உனக்கு. புத்தி என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டேன். டீயா காப்பியா குடிக்கிறதுக்கு? போமா போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா. அத்தை அவங்க டீல கேட்டாங்க.
ஏன் ஒரு நாள் அவன் ஏன் சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி குடிக்க மாட்டானோ? இந்த நிமிஷம் எனக்கு டீ குடிக்கணும்னு தோணல, காப்பி தான் குடிக்கணும்னு தோணுது. போ போய் எடுத்துட்டு வா. எனக்கு பிடிச்சதான் அவன் குடிச்சு ஆகணும் இந்த வீட்டுல. போ. அவன் பண்றான்ல, அவன் வீட்டுல ஆளுமே. அன்னைக்கு வந்த பொம்பளைங்களை எப்படி 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 உட்கார விடாம நிக்க வச்சு இவங்க பெரிய இவங்க காப்பி தண்ணி இவங்க முன்னாடி குடிக்க கூடாதான். ஏன் குடிச்சா என்ன, உன் வயித்தாலியா போகுது? அவ குடிச்சா உனக்கு வயித்தாலியா போகுதுன்னு கேக்கேன். சொல்லல, உனக்கு வயித்தாலியா போகுது. பேச கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல, என்னத்துக்கு பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் அதுக்காண்டி சரின்னு இல்ல. என் வீட்டு பிள்ளைய உனக்கு கல்யாணம் தான் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். மொத்தமா அப்படியே என் தலையில இருந்து உன் தலைக்கு அப்படியே எழுதி வச்சிடறேன்னு சொல்லல, புரிஞ்சுச்சா? மவன, என் வீட்டு ஆம்பளைக்கு மட்டும் கோவம் வரும்னு இல்ல, என் வீட்டு பொம்பளைக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 2 தாலியும் சீவிட்டு விட்டுருவேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி பழகிக்கிறோம். பொம்பளை ஆம்பளையா மரியாதை கொடுக்கலையா? ஆம்பளைனா கொம்பா முளைச்சிருக்கு உனக்கு. எங்க கொம்பு காட்டு, தலையில எங்க, இல்ல பின்னாடி எங்கன முளைச்சிருக்கா? நீங்க பேசுறது எதுவும் சரியில்லமா. இவ்வளவு நேரம் நீ வா போ. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி பேசினோடனே நீங்க அம்மா. அப்போ தப்பு யார் மேல இருக்கு? உங்க மேல இல்ல. நீங்க எங்க மேல ஆளுமை காட்டுறத நாங்க எதிர்த்து குரல் கொடுக்கணும், அங்கதான் தப்பு இருக்கு. அப்படிதானே? பேசுடா, இனி ஒரு வார்த்தை பேசுடா. நானும் சரி போனா போது என்னத்துக்கு சண்டைன்ட்டு அமைதியா உக்காந்துக்கிட்டு கிடந்தா என்ன பேசணுமோ பேசு பேசு, என்னன்னு பேசு. சண்டைக்கு தானே வரணும், வா சண்டை போடுவோம், வா. எனக்கு இப்ப சண்டை போடணும், வா வாழ. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. யார்கிட்ட எப்படி பேசணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, என்ன பண்ணிடுவானுங்க இல்ல என்ன பண்ணிடுவானுங்கன்னு கேட்கேன். ரொம்ப துள்ளிக்கிட்டு ஒரு படியால வாரானுங்களே. நானும் சரி போனா போதுன்னு பாத்துக்கிட்டு கிடக்கேன். ஒரு நடிப்புல நடிச்சுக்கிட்டு வரானுங்க இவனுங்க. ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. காப்பியை குடிச்சிட்டு ராம் தம்பியை கீழே கூப்பிடுவேன். கல்யாண விஷயத்த மட்டும் பேசிட்டு அப்படியே திரும்பி பக்கமா கிளம்பி பேக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சுச்சா? நானாச்சும் பரவாயில்ல, பேசுறதோட நிறுத்தினேன். என் வீட்டு பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தது ஒண்டு இல்லைன்னா பண்ணிருப்போம், ஒண்டு இல்லன்னு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பொம்பளை தானே, ஈஸியா என்ன வேணா சொல்லிடலாம், இவன் நடந்துப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், புரிஞ்சுச்சா? நீ திங்கறிய சோறு அதுல ஒரு சொட்டு விஷத்தை கலந்தா போய் சேர்ந்துட மாட்டா? சொல்லுல, போய் சேர்ந்துட மாட்டியா? மரியாதையும் நடந்துக்கணும் சொல்லிட்டேன். கல்யாண விஷயத்த பேசும்போது வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், வாயை மூடிக்கிட்டு. தாச்சாயினி போயிட்டு மேல அந்த தம்பி இருக்குல்ல, அந்த தம்பி கீழே வர சொல்லு. கல்யாண விஷயத்த பத்தி பேசணுமான்னு சொல்லி. அவங்க சித்தப்பாங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டா, சீக்கிரமா கிளம்பணுமா. அதனால உடனடியா இப்பவுமே கல்யாண விஷயத்த பேசி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணுமா. சீக்கிரமா வருவியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லு. அதிகபட்சம் 10 நிமிஷம் கூட அவங்களுக்கு உட்காரதுக்கு நேரம் இல்லையா? உடனடியா இந்த வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணுமா. இப்ப இங்க 10 நிமிஷத்துக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும் அவங்களுக்கே தெரியாதான். அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி சீக்கிரம் வர சொல்லு. போ. காப்பி இல்ல வேண்டாம். போ. வேண்டாமா? என்ன? ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு மரியாதை சொல்லி தரப்பல. அம்மா வயசு இருக்கும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியல ஒரு பொம்பளை கிட்ட நீ எனக்கு மரியாதைய சொல்லித்தர. என் கால் மேல நான் கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எங்க வலிக்குது? வலிக்குதோ? வலிக்குதோ? சொல்லுல, உங்ககிட்ட தான் கேட்கேன். வலிக்குதான்னு சொல்லி. ஏன் எந்தி நில்லு, ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டே கிடக்கல. எந்தி ஓரமா போய் நில்லு. போ. உன் அம்மா அந்த மகாராணி மகாலட்சுமி, அவளை பார்த்தான்னு வச்சுக்கோ, அப்போ கேட்கணும் அவகிட்ட. இவனுங்களை பெத்ததுக்கு இது வரைக்கும் வந்துட்டு வியாண்டான்னு பாக்கேன். உங்களுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா என்ன பிள்ளை பெத்து போற மிஷின் மாதிரியா தெரியுது? பொம்பளை தானே, பொம்பளைனா கேவலமா உனக்கு. நாங்க இல்லன்னு வச்சுக்கோ, உன்னோட அடுத்த தலைமுறைய நீ பார்க்க முடியாது. பொம்பளை தானே, கேவலமானவளமே. உன் பொண்டாட்டி துணை இல்லாம இருந்துருவியோ நீ? இது காப்பி எடுத்துட்டு வா, துண்டு எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இது எடுத்துட்டு வா. இருக்க முடியாதுல்ல? ஆனா அவகிட்ட போய் கேளு, நீ இல்லாம ஒரு நாள் அவளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. சொர்க்கமா இருக்கும் அவளுக்கு. நீ எனக்கு சொல்லி தர வந்துட்ட போல. மறுவாத கெட்டு போயிரும், மறுவாத பார்த்து பேசணும் சொல்லிவிட்டேன். ஏழை, நீ ஒரு படியா நின்னுகிட்டு கிடக்கா, வலியோடுதா? என்னமா நடந்துச்சு? பாட்டிய மரியாதை இல்லாம பேசினானுங்களா இவனுங்கள? இன்னைக்கு சும்மா விழா மாதிரி தெரியல. என்ன கூப்பிட வேண்டியதானமா நீ? கூப்பிட்டு என்ன பண்ணணும்னு கேட்க. சொல்லு, என்ன பண்ணணும்? என்னல ஒரு படியா குதிச்சுக்கிட்டு நிக்க? நீயாச்சும் 2 வார்த்தை பேசிருப்ப. உன் பாட்டி பேசின பேச்சுல ஊனு வாயை திறக்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாத்தையும் மூடிக்கிட்டு. ஆமா, உன் பாட்டிய பத்தி தெரியாத விஷயம் நிறைய இருக்கு ரகு உனக்கு.
நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் பாட்டி வாய்க்கு வார்த்தை 300 வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என் புருஷ மாதிரி என் புருஷ மாதிரின்னு சொல்லிட்டு. அது உண்மைன்னு நீ நம்பிக்கிட்டா இருக்க? புரியல. ஏய்யா என் ரகு குட்டி, நீ கோவப்பட்டு அப்படியே கொன்னெல்லாம் பிதுக்கிக்கிட்டு இப்படி வெறி கொண்டு நின்னுகிட்டு இருக்கியே, இத பார்க்கும் போதெல்லாம் உன் பாட்டி ஒரு டயலாக் சொல்லுவாங்களே, அப்படியே அந்த கிழவ மாதிரி என் புருஷ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைன்னு நீ இன்னுமா நம்பிக்கிட்டு கிடக்கா? அது உன் பாட்டி உன்கிட்ட சொன்ன முதல் பொய் மட்டும் இல்ல, பெரிய பொய். அத நீயும் என்ன நம்பிக்கிட்டு இருக்க, உன் அக்கா ரேசுமாவும் என்ன நம்பிக்கிட்டு கிடக்கா. இன்னொரு விஷயம் சொல்லவா, என் மாமனாருக்கு கோவம்ன்றதே வராது. என்னம்மா சொல்ற? ஆமல, என் மாமனார் தங்கத்துலயும் தங்கம், சொக்க தங்கம். ஒரு வார்த்தை அந்த மனுஷனுக்கு உன் பாட்டிய பார்த்து என்னன்னு கேக்குறதுக்கு என்ன, தலைய நிமிந்து பாக்குறதுக்கு கூட தைரியம் இல்ல. அந்த அளவுக்கு இருந்த மனுஷன் தான் என் மாமனாரு. உன் பாட்டிய பத்தி தெரியாம நீ சண்டைக்கு போற போல. உன் பாட்டி கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது அவங்க 2 பேரையும் தான். அவங்க 2 பேர்கிட்ட இருந்து உன் பாட்டிய காப்பாத்த யாரும் தேவையில்லை. ஆதி காலத்து கதை உன் பாட்டி இதை அவுத்து விட்டோன்னு வச்சுக்கோ, இந்த கதை இந்த எபிசோடுக்கு முடியாது, போய்கிட்டே இருக்கும். அது ஒரு 1000 எபிசோடு தாண்டி. நீ என்ன நினைச்சுக்கிட்டு கிடக்கா? உன் பாட்டி 5 பேர் கூட பிறந்தவ, ஒத்த சிங்க குட்டி. 5 பேர் ஆம்பளை ஆட்கள், ஒரே ஒரு பொம்பளை. சும்மா வேலு நாச்சியார் மாதிரி வளர்த்தாங்க. சொக்கம்மான்னு பேர் வச்சு அப்படியே சொக்க தங்கத்துல ஜொலிக்க வச்சு. அந்த எல்லா சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு வந்த ஒரு காரணம் என்ன தெரியுமா? கோவம். நீ கோவப்பட்டு வரையே, இந்த கோவம் உன் பாட்டியோட பிறந்த வீட்டையே மொத்தமா புடுங்கி வாயில போட்டுக்குச்சு இந்த கோவம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வராம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நம்மளை சுத்தி அவ்வளோ சொந்தம் இருந்திருக்கும். பாட்டி கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர்ல, அந்த 5 பேரும் பாட்டியை தாங்க தான் செய்வாங்க. பாட்டியோட சின்ன கோவத்தினால மொத்த குடும்பமும் விட்டுட்டு போயிடுச்சு. தாத்தா இறந்தது கூட யாரும் வரல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு கிடக்கா? பாட்டி ஒரு வாட்டின்னு சொல்றாங்களே, உன் தாத்தா மாதிரி கோவம்னு சொல்லிட்டு, உன் தாத்தனுக்கு கோவமே பட தெரியாது. என் அத்தை வேலு நாச்சியாரை விட மிஞ்சிய ராணி அத்தை. அவகிட்ட ஒரு ஆம்பளை பேசணும்னாலே நடுங்கதான் செய்யணும். மொத்த சொந்தமும் விட்டுட்டு போய் புருஷனும் இல்லாம தனியால பிள்ளைய வச்சுக்கிட்டு என் அத்தை பட்ட பாடு, அந்த கோவத்தை எல்லாத்தையும் மொத்தமா மூட்டை கட்டி தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க. அப்பப்ப எட்டி பார்க்கும், ஆம தலையை எட்டி பார்க்கற மாதிரி. இன்னைக்கு அது ஆக்ரோஷமா ஆழமாற மாதிரி விரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவனுங்க 2 பேரும் செத்தானுங்க பேசின பேச்சுக்கு. நீ போயிட்டு உன் பாட்டியெல்லாம் கேட்டதுக்கு காப்பாத்த வேண்டாம், அவங்க 2 பேரையும் காப்பாத்தினாலே போதும். உன் பாட்டிக்கிட்ட இன்னைக்கு மாட்டினதுக்கு அவனுங்க தான் செத்தானுங்க, உன் பாட்டியெல்லாம் யாராவது பண்ண முடியாது. ஐயோ கடவுளே, ராம்குமார கூட சொன்னாங்க தள்ளி வர. இம்மா என்னன்னு ஃபுல் கதையை சொல்லிட்டு போங்க, பாதியில சொல்லிட்டு போறா. அத சொல்றேனே, ஃபுல் கதையை சொல்லணும்னா 10,000 எபிசோடு போகும். அவளெல்லாம் இழுக்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல. கதைய நானே கதையை எப்ப முடிக்கலாம்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். போலாண்டல. இம்மா சொல்லுமா, 5 அண்ணன் தம்பி எங்கம்மா போனாங்க? ஒருத்தரையும் பார்த்தது இல்லையே. அப்ப எவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருந்திருக்கும். என்னமாச்சு? மொத்தம் போச்சு முன் கோபத்தினால. கைய விடல, பாட்டி கோபத்துல உட்காந்துக்கிட்டு கிடக்காங்க. இன்னைக்கு எனக்கே அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு பயத்துல உட்காந்துக்கிட்டு கிடக்கேன். நீ வேற, இப்ப நான் கண்டி லேட்டா போனேன், அங்க எனக்கு ஒரு நடனம் ஆயிரும். தெளிவா இதுக்கு அந்த மூஞ்சே பரவாயில்ல, மூஞ்ச எப்ப பாரு ஒரு ரன் வச்சுக்கிட்டு. என்ன ராம் பிரச்சனை உங்களுக்கு? நான் தான் சொல்றேன்ல, என்ன ஆனாலும் ஒன்னா இருந்து பாத்துக்கலான்னு சொல்லி. அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அத்தைக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்றேன்ல, நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. வார்த்தைக்கு 300 தடவை சொல்வீங்க நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லி. ஆனா நீங்க இப்ப பண்றதெல்லாம் எனக்கு உண்மையாவே கஷ்டமா இருக்கு. சரி போங்க, நீங்க இப்படியே தான் இருக்க போறீங்கன்னா இருங்க, எனக்கு என்ன. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நான் இருக்கேன்னு சொல்றேன்ல ராம், நம்பிக்கை இல்லையா? என்ன ஆனாலும் நான் உங்க கூட இருப்பேன். இல்ல, அம்மாவை தான் பிடிச்சிருக்கு, அம்மாவை தாண்டி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லும் போது உனக்கு கோவமா இல்ல? இவன் என்னடா இப்படி பேசணும், இவன் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு உனக்கு வருத்தமா இல்ல? இவனை விட்டுட்டு போனோன்னு இவன் கூட எதுக்கு இருந்துகிட்டு விலகிடான்னு தோணல? ஏன் இவ்வளவு அன்பு காட்டுற? விட்டுட்டு போறதும் விலைக்கு போறதும் இல்ல அன்பு. விட்டுட்டே போனாலும் விடாப்பிடியா
நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லி உறுதியா இருக்கிறது தான் உண்மையான அன்புன்னு நான் நம்புறேன். ஞாபகம் இல்லையா? ம், இதை சொன்னதே நீங்க தான். கரெக்ட் தானே? இப்போ உங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதுக்குன்னு சொல்லி நீங்க எமோஷ்னலா பேசுறது எல்லாத்தையுமே நான் சீரியஸா எடுத்துக்கிட்டா அப்போ மற்றவங்களுக்கும் ரேஷ்மாக்கும் என்ன இருக்கு? ம், சொல்லுங்க. யாராம பத்தி தெரியாதா? அவங்க அம்மாக்கு வலது கண், அவங்க அம்மானா இடது கண்ணா, அப்படிதானே? ம், நான் மற்றவங்க மாதிரி வலது கண் வேணுமா இடது கண் வேணுமாலான்னு கேட்க மாட்டேன். 2 கண்ணுமே இருந்தாதான் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி நீங்களும் வேணும் என் குடும்பமும் வேணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் நானும் வேணும் என் அம்மாவும் வேணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைல்ல? ம், இதை புரிஞ்சுக்கிட்டா ஏன் விட்டுட்டு போகணுன்னு தோணப்போகுது? ஏன் விலகி போகணுன்னு தோணப்போகுது? எனக்கு தோணலை, உங்களுக்கு தோணுதா என்ன? அது எப்படி வேலைக்கு போகணும்னு தோணும் என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிற பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம்? ஆனா ஒன்னே ஒன்று சொல்லவா? ஆ, எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நின்னப்போ என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா யாருக்குமே நடக்காத கஷ்டம்லாம் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த கஷ்டம் இதுக்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஒரு சிலவங்க ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டப்பட்டாதான் அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லி. நான் என்னமோ அப்போ கஷ்டப்பட்டதுனால தானோ இப்போ வயிறு மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க போறா. என்னோட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என் சொந்த அத்தை பொண்ணாவே இருந்திருந்தாலும் என்னை இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாளா என்னன்னு தெரியல. எப்படி நீ உன் அம்மா தான் முக்கியம்னு சொன்ன அப்படின்னு சண்டை போட்டிருப்பான். ஆனா ஏன் ரேஷ்மா அப்படி சொல்லவே இல்லை. என் ரேஷ்மாக்கு எவ்வளவு என்ன பிடிக்கும்னு சொல்லி இப்போ புரியுது. ஆஹா, அழுக கூடாது. அழுதா எனக்கு பிடிக்கல. நீங்க சொல்லுவீங்கல்ல நான் அழுதா உங்களுக்கு பிடிக்காதுன்னு, அதே மாதிரி தான் நீங்களும் எக்காரணத்துக்கு உடஞ்சே போயிடக்கூடாது. யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கே ஏதோ ஆயிருந்தாக்குள்ள ரேஷ்மா, ம், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஆகும். அன்னைக்கு நீங்க தைரியமா என் பக்கத்துல உட்காந்து இதே மாதிரி என் கையை பிடிச்சி உன் கூட நான் இருக்கேன். நீ என்ன எப்படி சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்க? ஆ, படுத்த படிக்கிலே இருந்தா சரியாயிடுமா என்ன? வா ரேஷ்மா, நம்ம வெளியே போய் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொல்லணும். அந்த மாதிரி ராம் எனக்கு வேணும். இப்படி உடஞ்சி போற ராம் எனக்கு வேண்டாம். என் ராம் எப்பவுமே எனக்கு தைரியமா என் தோலை பிடிச்சிக்கிட்டு எனக்கு பக்கபலமா இருக்கிறவன் தான் ஏன் ராம். ஏன் ராம் அப்படிதான் எனக்கு வேணும். நீ கிடைக்க உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை, நீங்க கிடைக்கதான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல இல்ல, நீ கிடைக்கதான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் விட்டுற மாட்டேன். ம், ம், நானும் தான். என்ன மட்டும் என்ன நினைச்சிட்டீங்க விட்டுருவேனா? அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ஆமா. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? ம், சாரி. இல்லையே, கஷ்டமாலாம் இல்லை. என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க? நீங்க வருத்தமா இருந்தது மட்டும்தான் எனக்கு சங்கட்டமா இருந்துச்சு. ஏன் ராம் இவ்வளோ சங்கடப்படுறாங்களே வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சேன். அவ்வளோதான். நீங்க என்னை எதுலேயுமே கஷ்டப்படுத்தினதே இல்லை. நான் தான் உங்களை பல தடவை கஷ்டப்படுத்தியிருக்கேன். என் தம்பிக்காண்டி என் வீட்டுக்காண்டி ஈஸியாக உங்களை விட்டு கொடுத்துட்டேன். கடைசியாக நடந்த விஷயத்துல கூட என் தம்பி அவ்வளோ தூரம் பேசினான். ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல நான் பேசவே இல்லை. அது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பேசாதத ஒரு பொருட்டா கூட எடுத்துக்காம சரி ஓகே அவளுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக அதை மூவ் ஆன் பண்ணி வந்தீங்க பார்த்தீங்களா? ம், அதில் தான் என் ராமோட அன்பு இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ராம். என் தம்பியை ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதெல்லாம் உனக்கு கஷ்டமா தானே இருந்திருக்கும். சீ, முடிஞ்சு போனது எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? விடு ரேஷ்மா. இல்லை ராம், அது முடிஞ்சு போனது இல்லை. நான் எப்படி நீ யார்கிட்டயும் என்னை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தானே நானும் நடந்துக்கணும். நானும் உன்னை யாருக்காகவும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது இல்லை. ஆனால் நான் அப்படி நடந்துக்கவே இல்லைல்ல ராம். உன்னை எல்லாருக்காண்டி ஈஸியாக விட்டு கொடுத்துட்றேன். முக்கியமாக என் வீட்டுக்காண்டி. என் பாட்டி சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, என் தம்பிக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடுச்சு. அவன் விஷயத்துல அவன் கரெக்டாக தான் இருக்கான். ஆனால் என் ஃபேமிலின்னு வரும்போது நான் உன்னை ஈஸியாக விட்டு கொடுத்துட்றேன். இன்ன வரைக்கும் என் தம்பியை என்னால் விட்டு கொடுக்கவே முடியல. அது ஏன்னு தெரியல ராம். என்னை மன்னிச்சிருங்க. நான் நினைக்கிறேன் போய் கேட்கணும்னு, ஏன்டா அப்படி மாமா கிட்ட பேசினேன்னு. ஆனால் என்னால் முடியல ராம். மன்னிச்சிருங்க ராம். எனக்கு அது குத்திக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி.
நீ கஷ்டப்படுற அளவுக்குலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. சொல்லப்போனா எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி யாராச்சும் இருந்திருந்தா எவனாச்சும் வந்து முன்ன பின்ன தெரியாதவன் கைய புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கத்திக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா அவனாச்சும் பரவாயில்ல, எடுடா கையா அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவன் தான் சொன்னான். நான் அடிச்சு உடைச்சிருப்பேன். அவன் பண்ணதுல தப்பு இல்ல, அவன் கரெக்டா தான் பண்ணான். அது எவனாச்சும். ஆனா நீங்க யாரும் இல்லைல்ல. ம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது தப்பு தானே. சாரி. விடு ரேஷ்மா, பழச பேசி மன்னிப்பு கேட்கறதுனால இப்ப எதுவும் நடக்காம இருக்க போறது இல்ல. அது நடந்து முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், விட்டுரு. இதுக்கு மேல பழச ஞாபகப்படுத்தாத. உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல. ரேஷ்மா, சாரி. ரேஷ்மா. சாரி ராம். அடியே விடுறி. சிரிக்கிற நான் கஷ்டமா இருக்கும் போது? நான் கஷ்டமா இருக்கிறத பார்த்து உனக்கு கஷ்டமா இருக்குன்னு? இல்ல, லிட்டரலி ஒரு வாரம் இருக்குமா, வாடி போடி அடியே பொண்டாட்டி என்னங்க மேடம் இதெல்லாம் சொல்லி ம் திடீர்னு கூப்பிடும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உன்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறல. ஐயோ இல்ல, அதான் உண்மை. போயா லூசு. அடிங்க.